ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ வளமை போல் இன்றைக்கி நம்ம கொப்பி ட்ரேடிங் செஷனில் இருக்கோம். இந்த கொப்பி ட்ரேடிங் செஷனில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் பக்கெட் ஆப்ஷனில். ஸோ சரியான என்ட்ரி கிடச்சின்னா நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸை பார்த்துட்ருக்கோம். இப்போது ஒரு கேண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது இந்த பை கேண்டலில். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல்லேருந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ப்ளஸ் வந்து ரிவர்சல் கேண்டல். ஸோ வெயிட் பண்ணால் நமக்கு ஒரு என்ட்ரி மாடல் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மினிட்ல ஒரு என்ட்ரி மாடல். ஓகே, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் பேட்டர்ன் ப்ளஸ். ஓகே, நான் என்ட்ரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து செல் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இருக்க டோஜை பிரேக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் ரெசிஸ்டன்ட் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டையும் பேஸாக வச்சு நான் அந்த இடத்துல செல் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே நம்ம பார்க்கலாம் ப்ரீவியஸாக வந்து அந்த குறிப்பிட்ட லெவல் ரிஜெக்ட் ஆகிருக்கு ஆப்போசிட் சைடில். இப்போ நான் 1 மினிட் அனலைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு கேப்ஸோடு வந்துருக்கு. இப்போது ப்ரீவியஸாக இருக்க பை கேண்டல் உள்ள ரிஜெக்ஷன் செல்லரை வந்து குறிக்குது. ப்ரீவியஸாக இருக்க ரிவர்சல் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் நமக்கு இன்னும் செல்லர் வர போகிறாங்கன்றது காட்டுது. சீக்வன்ஸ் பேஸில் வந்து இருக்குது க்ரீன் ரெட் அப்படின்ற பேட்டர்ன் ஃபார்மேஷன் ப்ளஸ் இந்த டோஜ் பிரேக். இவ்வளோ விஷயங்கள் வச்சு நான் இந்த ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see இந்த ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் வருது, நமக்கு 11 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்படி கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கான்ஃபிடென்ட்டு, ஸோ ப்ராஃபிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரேட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ஓகே, லெட்ஸ் see the market. பார்க்கலாம் நமக்கு ஏதாவது கிடைக்குதாங்க. USD or USD. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. ஸோ மார்க்கெட்டில் வந்து சரியான செட்டப் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நான் வந்து வேறு ஒரு எசட்டை செலக்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஓகே, GBP/USD, PBUSD. இல்லை, எனக்கு ஒரு செட்டப் கிடைக்கல. செட்டப் வந்தால் மட்டும் ஓகே. ஸோ நல்ல மூவ். ஓகே, பார்க்கலாம். 30 செகண்ட்ஸ் அதுக்கு அனலைஸ் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் வந்து ஓகே, டிசிஷன் பாயிண்ட்ஸ் எதுவும் இங்கே மேக் பண்ணல. பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவும் கிடைக்குதா. இல்லை. ஸோ 1 மினிட் வரைக்கும் செக் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி சப்போர்ட்டில் ரீச் பண்ணிட்டான். ஸோ நெக்ஸ்ட் செட். ஓகே, ஓகே, இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ 30 செகண்ட்ஸில் பார்க்குறேன். ஸோ ப்ரீவியஸாக எதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இங்கே வரல. ஸோ I'm 30 செகண்ட்ஸில் வச்சுட்டு செல் கொடுக்குறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸாக எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது 30 செகண்ட்ஸில் எடுக்கப்பட்ட ட்ரேட். நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸாக வந்து ஒரு பையர் மட்டும்தான் ரியாக்ஷனில் இருக்காங்க. ஸோ மல்டிபிள் பையர் கூட வரல. ஸோ ப்ரீவியஸ் லெவலில் எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸுமே வரல. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சீக்வன்ஸை மட்டும் யூஸ் பண்ணுது. பட் வந்து செல்லிங் பாயிண்டில் இருக்குது. இல்லை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெட் பேட்டர்ன் வருது. ப்ளஸ் மார்க்கெட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலில் வந்து ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. த ப்ராஃபிட். ஸோ ஒரு நாளைக்கு $5 to $10 எங்களுடைய டார்கெட் இருக்குது. ஐ திங்க் நாங்கள் எங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுறோம்னு நினைக்கிறோம். ஸோ நீங்களும் இந்த கொப்பி ட்ரேடிங்கில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் வழங்கப்படும். இந்த மாதிரி நீங்களும் ஃபியூ டெக்னிக்கல் அனலைசஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக எங்களுடைய கோர்சஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். மீண்டும் இதே மாதிரி அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.